புரியுற மாதிரி சொல்லணும்னா ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடிப்படையில பார்த்தா ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. ஆனா நாம என்ன தளத்துல ஏங்கிறத பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு 3 சுலபமான வார்த்தைகள் போதும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல பயணம் செய்யுங்கிறத பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்மால எண்ணங்களை அளவிட முடியும். அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது கார் வாங்கின மாதிரி, நிறைய பணம் கிடைச்ச மாதிரி, புது நிறுவனம் தொடங்கின மாதிரி, வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி அந்த நிலையை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வெளிப்படுத்துறதா அர்த்தம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கைகளை வெளியே அனுப்பி அதுக்கு இணையானத உங்களை நோக்கி ஈர்க்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பாம வேலை செய்யுது. பிரச்சனை இங்கதான் இருக்கு. பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அதை உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை நிச்சயமா வரும். ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு எது வேண்டாமோ நீங்க அதை பத்தி நினைக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க தாமதமா போக கூடாதுங்கிறதையே சிந்திக்கும் போது அந்த நிகழ்வுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு விதிக்கு கவலையே இல்ல. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மறுபடியும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி பாரபட்சம் காட்டாது. நீங்க நினைக்கிறத அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அதை நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணம்